ஓம் விநாயக பெருமகனை போற்றி போற்றி போற்றி. ஆன்மீக குறிப்புகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் நாம் கந்தர் சஷ்டி விரதம் பற்றி காண இருக்கின்றோம். முருகனுடைய விரதங்களில் கந்தர் சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் பிரதானமையாகும். இவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுவது கந்தர் சஷ்டி விரதம். ஏனென்றால் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் நிகழ்த்தியதைத்தான் நாம் கந்தர் சஷ்டி விரதமாக வருடா வருடம் சிறப்பாக அனுஷ்டித்து வருகின்றோம். இன்றும் நாம் காணலாம், திருச்செந்தூர் முருகன் சந்நிதியில் அந்த திருச்செந்தில் ஆண்டவனிடம் சரணாகதி அடைந்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விரதத்தினை வருடா வருடம் அனுஷ்டித்து வருகின்றனர். மாணவர்கள் தங்கள் படிப்பிற்காகவும், குடும்ப பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும், கன்னி பெண்கள் நல்ல கணவனை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டியும், குழந்தை வரம் இல்லாதோர் குழந்தை வேண்டியும் அனுஷ்டிக்கும் விரதம்தான் கந்தர் சஷ்டி விரதம். இதனை மகா சஷ்டி விரதம் என்று நாம் கூறுவோம். அசுர சக்திகளை அழித்து தேவகுணங்களை நிலைநாட்டியதால் கந்த சஷ்டி விரதம் பெருவிழாவாக வருடா வருடம் எடுக்கப்படுகிறது. முருகப்பெருமான் தன்னுடைய தாயாரான அந்த புவனமாதா கொடுத்த திருவேல் கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்தார். இந்த விரதம் 6 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அந்த 6 நாளும் தண்ணீர் மட்டும் அருந்தி மிகவும் சிரத்தையாக பக்தர்கள் விரதம் இருப்பர். அந்த 7ஆம் நாள் மகேஸ்வர விரதமாக அதனை நிறைவு செய்வர். எவ்வாறென்றால், முருகனின் திருக்கோல தரிசனத்தை ஆலயத்தில் தரிசித்து பின்னர் திருக்கல்யாண விருந்து உணவானது முருகனுக்கு படைக்கப்பட்டு நைவேத்தியம் செய்யப்பட்டு பின்னரே பாரணை முடிக்கப்படுகின்றது. இவ்வாறு மிகவும் சிரத்தையுடன் 7 நாட்கள் சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடப்படும் இந்த விரதம்தான் மகா கந்தசஷ்டி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. எவரொருவர் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கின்றனரோ அவருக்கு அந்த கலியுக வரதனான கந்தபெருமான் 16 வகையான செல்வங்களையும் வாரி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. இன்றும் கோடிக்கணக்கான கோடீஸ்வரர்கள் அந்த திருச்செந்தூர் சந்நிதியில் 7 நாட்களும் முறையாக விரதமிருந்து முருகா 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 என்ற திருநாமத்துடன் ஒவ்வொரு நொடியும் அந்த திருநாமத்தை கூறிக்கொண்டே அந்த திருச்செந்தில் ஆண்டவனின் சந்நிதியில் தவம் இருப்பதை நாம் காணலாம். இன்றும் நாம் காணலாம் திருச்செந்தூரில். அவ்வாறு 7 நாட்களும் உணவருந்தாமல் இருப்பது மிகவும் கடினம் என்று நினைப்பவர்கள் பால் அல்லது பழம் அருந்தலாம். பால், பழம் இவற்றை தினமும் முருகனுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பித்து அதனை அருந்தலாம். ஆனால் உணவு தவிர்த்து சிரத்தையாக விரதம் இருப்பது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. இவ்வாறு முருகப்பெருமான் நாமத்தை கூறி அந்த 7 நாட்களும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தால் அதிபலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆதலால் நாம் ஒருவரை வாழ்த்த செல்கின்றோம் என்றால் 16 வகையான செல்வங்களையும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ வேண்டும் இப்பூ உலகத்தில் என்று கூறியே முதலில் தொடங்குவோம். அவ்வாறு 16 வகையான செல்வங்களையும் ஒருவருக்கு வழங்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த விரதம் இருப்போருக்கு இந்த செல்வங்களிலெல்லாம் தலையான செல்வமாக இல்லறத்தில் உள்ளோர் நினைப்பது என்னவென்றால் குழந்தை செல்வம். எவருக்கு குழந்தை செல்வம் இல்லையோ அவர் இந்த கந்த சஷ்டி விரதத்தினை அனுஷ்டிக்கும் பொழுது அந்த 16 வகையான செல்வங்களுடன் முதன்மை செல்வமாக விளங்குகின்ற அந்த குழந்தை செல்வம் அந்த திருச்செந்தூர் முருகனின் திருவருளால் கிடைக்கப்பெறுவர். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழியாக கூறலாயிற்று. இவ்வாறு இறையடியார்கள் அனைவரும் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை 7 நாட்களும் சிரத்தையாக விரதமிருந்து அந்த கலியுக வரதனான உமைபாலனின் அத்தனை அருளாசிகளையும் பெற்று 16 வகையான செல்வங்களையும் பெற்று வாழ்வில் தழைத்தோங்கி சிறந்து வாழ விரும்பி இந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன்.
இவ்வாறு நாம் சிரத்தையாக இந்த கந்தசஷ்டி விரதத்தினை ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அந்த பிரதமை திதியில் துவங்கி 7 நாட்களும் விரதம் இருந்து அந்த 7ஆம் நாள் திருக்கல்யாண கோலத்தை தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்கின்றோம் பாரணையுடன். இப்படி இருக்கும் பொழுது எவரொருவர் இவ்வாறு சிரத்தையுடன் ஒவ்வொரு நொடியும் முருகனை சிந்தையில் நிறுத்தி விரதம் அனுஷ்டிக்கின்றனரோ அவருக்கு அந்த கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன் புவனமாதா மைந்தன் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தில் ஆண்டவன் தன்னுடைய தாயார் கொடுத்த சக்திவேல் கொண்டு 10 திக்கிலும் நின்று நம்மை காப்பான் என்பது நிதர்சனமான உண்மை என்று கூறி இறையடியார்கள் அனைவருக்கும் இப்படி ஒரு அற்புதமான பதிவை பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக குறிப்புடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.